அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்றிரண்டு பேதமோ உங்கள் பேதம் அன்றியே உண்மை ரெண்டும் இல்லையே. ஓம் நம ராமண்ணா, என் விஷயத்துல என் விருப்பத்துல யார் தலையிட்டாலும் ஏன் என் அப்பாவை தலையிட்டாலும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ரிலாக்ஸ் பாஸ். விஜய், பேசாம அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்துருங்க, ஊருக்கு போய் சேருவோம். மாம்ஸ் ப்ளீஸ். விஜய், அங்க பாருங்க. பயத்துல கை கால் மட்டும் இல்ல, பல்லு தந்தி எடுக்குது. அவரை பார்த்தாலே பயமா இருக்குது. வாங்க அப்படியே திரும்பி போயிடலாம். வாங்க வாங்க மாம்ஸ். அட விஜய், என்னங்க நீங்க வேலையில் போறவனா விலை கொடுத்து வாங்க ஆசைப்படுறீங்க? வாங்க போயிடலாம் வாங்க. மாம்ஸ், ஐயோ என்னங்க தனியா விட்டு போறீங்களா? இருங்க நானும் வரேன். என்ன நாய்களை ஏவி விட்டா பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? புகையும் மதுவும் அதுபோல் எதுவும் கூடாதடா இம்மண்ணில். ஊர் உலகமே குடிக்குது, இங்க குடிச்சா மட்டும் என்னமா?
பாலையில தவிச்சவனுக்கு ஒரு குவளை தண்ணி போல. பூமிக்கெல்லாம் புண்ணிய பூமி இந்த பூமியடா. தவறுகள் கூடாது என்பது என் ஐயன் ஈசனின் கட்டளை. மீறினால் தண்டனை. அப்படியா? என் அப்பா சொல்லிதான் இங்க அனுப்புறாரு. ஆனா உங்க சாமி கிட்டே நான் சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நானும் அவராது ஒரு கை பார்க்க தான் போறேன். முடிஞ்சா என்ன தடுத்து பாரு. என்ன விஷயம் இப்படி பேசுறீங்க? சாமி, ஏதோ இள ரத்தம், அவசரப்பட்டு பேசிட்டாரு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி. சாரி ஃபார் வாட்? வாங்க. மாப்ள, என்ன விஷயம்? நீங்க நம்ம ஊரா இருந்தா நமக்கு ஆள் பலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏறுங்க அந்த இடத்துல ஐயோ சொன்னா கேட்க மாட்டீங்க நீங்க. ஐயா, இது போல சக்கரை தொழிற்சாலை வைக்கிறேன்னு 2-3 பேர் வந்தாங்க. சாமி உத்தரவு கிடைக்கலன்னு திரும்பி போயிட்டாங்க. இவருக்கு மட்டும் உத்தரவு கிடைச்சிருமா? ஐயோ பெருசு, ஏன் உத்தரவு கிடைக்காது? வரப்போறவரோட அப்பா இந்த ஊர்ல பிறந்தவர் தானே. நம்ம கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்கு கிடைக்காமையா போயிடும்? எல்லாம் கிடைக்கும். அப்போ தொழிற்சாலை கண்டிப்பா வந்துருங்களா? அதுல என்ன சந்தேகம்? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருங்க. ஐயா, என் பையனுக்கு இப்போவே ஒரு வேலைக்கு சொல்லி வச்சிருங்கய்யா. பையன் என்ன படிச்சிருக்கான்? 8ஆம் கிளாஸ்ங்கய்யா. ஐயா, என் பையனுக்கு ஒரு மேனேஜர் வேலையாவது கிடைக்குங்களா? ஏன் விட்டா முதலாளி உட்கார சீட்டையும் பையனு கேப்ப போல. 8வது படிச்ச உன் பையனுக்கே மேனேஜர் வேலை கேக்குறேன்னா அப்ப நாங்க என்ன வேலை பாக்குறது? ஏங்க நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, பொம்பளைங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லலாம்ல? ஏமா, நீ வந்து தொழிற்சாலையில நடவு நடுவியா இல்ல களை எடுப்பியா? தம்பி, எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்றீங்களே, ஐயா கொஞ்சம் பேச விடுங்க. ஐயா, ஊருக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. கோயில் ஆராய்ச்சி பண்ண வந்தவர் விருச்சம்பரம் கல்வெட்டை படிச்சுட்டு ஏதோ சொன்னாரம்மே, இந்த மாசம் நம்ம ஊருக்கு வரப்போற ஒருத்தரால நம்ம ஊருக்கு கோயிலுக்கு சோதனைன்னு. அவர் சொன்னபடி பார்த்தா வரப்போற பெரிய முதலாளி பையன் மூலமா தான் அந்த சோதனை வரப்போதோ. நாம ஏன் அப்படி நினைக்கணும்? பெரிய அதிகாரிகள்லாம் நம்ம ஊருக்குள்ள பெட்ரோல் கேஸ் பைப்பு பதிக்கணும்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் சோதனையா கல்வெட்டுல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதலாளி மகன் நம்ம ஊருக்கு நல்லது பண்ணதான் வராரு. கல்வெட்டுல இருக்கிற மாதிரி வரவனாலதான் இங்க சோதனை இருக்குமோ? என்னையா இங்க பாருங்க, அவங்க முதல்ல இந்த ஊருக்குள்ள வந்து நீ சேரட்டும். சொல்றது சரிதான். அது வரைக்கும் ஒண்ணும் பேச வேணாம். அப்படிதான் பிரச்சனைனா அமைதியா இருங்கப்பா, என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. கல்வெட்டு சமாச்சாரங்கள் எல்லாம் வரவங்க கிட்ட சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. கல்வெட்டு சமாச்சாரங்கள் எல்லாம் வரவங்க கிட்ட சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. எது வேணும் வேணாமாங்கிறது, எது நல்லது கெட்டதுங்கிறது நம்மால முடிவு பண்ண முடியாம இருக்கலாம். அதனால இந்த சோதனை எல்லாம் நீங்களே பாத்துக்கங்கன்னு ரசமணீஸ்வரர்கிட்டயும் சித்தர்கள்கிட்டயும் ஒப்படைச்சிட்டேன். இனி எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அவர் மேல பாரத்தை போட்டுட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்பா ராஜேந்திர, அப்பா முதலாளி மகன் வரப்போறாரு. மாலையை நீயே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இந்த பாண்டிதர பையன் வாங்க போனவன் ஆளையே காணுமே. சரி, அப்ப இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, உன்னை தேடும்படி பண்ணிடாத. மாலையை வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க. கட்டினது போதும் புடுங்கிட்டு வந்துட்டேன். வா, வண்டியில ஏறு. டேய் கண்ணா, என்ன எங்க போயிட்டு வர? டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ என்ன இங்க? மாலை வாங்க அனுப்பிச்சேன். எப்பவும் போல பாண்டி லேட் ஆகிட்டான். அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன். கோவில் ஏதாவது ஃபங்க்ஷனா? ஓ, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம பெரிய முதலாளி பையன் விஜய் சென்னையில இருந்து வராப்புல. அவரை வரவேற்க தான் தடபுடல ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. கண்ணா, நம்ம ஊர்ல பெரிய சுகர் ஃபேக்டரி வரப்போகுது. ஓஹோ,
என்ன ஓன்னு சாதாரணமா சொல்ற? அந்த ஃபேக்டரி மட்டும் வந்ததுன்னு வை, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனியோட ஜிஎம்ஏ நான் தான். நாளைக்கு உனக்கே ஒரு வேலை வெட்டி வேணும்னு வச்சுக்கேன், நான் மனசு வச்சாதான் நடக்கும். அதனால பார்த்து இருந்துக்க. உன் அப்பா தான் பொறுப்பு இல்லாம குடும்பத்தை கவனிக்காம ஜெயில போய் உட்காந்துட்டு இருக்காரு. நீயாவது வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்த வேணாமா? முதல்ல இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஏன் ஃபேக்டரி வராதா? அதெல்லாம் கண்டிப்பா வரும். வர வச்சிருவோம்ல. டேய், உங்க வாயில தாண்டா நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. கம்பெனி வரட்டும் தானே சொல்றேன், அதுக்கே இவ்வளவு சூடா அவரு? ஜிஎம் சார் வரட்டுமா? டேய், என்ன கிண்டலா? நம்ம ஊருக்கு சுகர் ஃபேக்டரி வரதான் போகுது. ஜிஎம் பதவியில நான் உட்கார தாண்டா போறேன். கண்ணா, கண்டிப்பா உனக்கு வேலை வேணும்னு என்கிட்டயே வந்து நிப்ப. அப்ப பாத்துக்கிறேன்டா உன்னை. ஓ, மாப்பிள்ள, அதுக்குள்ளே சாமியார் சொன்னதை மறந்துட்டீங்க. பாருங்க, தேவையில்லாத வீண் ரொம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? வேண்டாமே, பேசாம அத்தாங்கிட்ட சாமி உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? மாம்ஸ், இந்த உலகமே குடிக்கும், இந்த ஊர்ல மட்டும் குடிக்க கூடாதா? கேட்டா கட்டுப்பாடா? இருந்தா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். கிரேசி. மாம்ஸ், செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புற காலம். ஒரு நாய் பிடிக்கிறாள் சொல்றது கேட்டு பயந்துரு. என்னன்னா என்னங்க நீங்க? மாம்ஸ், இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ். நான் இந்த விஜய் இந்த ஃபேக்டரியை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சு காட்டுறேன். இட்ஸ் a challenge. ரிலாக்ஸ் மாம்ஸ். அந்த சித்தனே, ஏன் அந்த சிவனே வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. அந்த ஆண்டவன் தான் காப்பாத்து. பார்த்து விஜய், பார்த்துங்க. பிரேக் போடுங்க விஜய். லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஐயோ மாப்பிள்ள, விஜய், ஐயோ ரத்தம். ஐயோ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா நீங்க? ஓ மை காட், உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வேற அழைச்சிட்டு போகணும், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வேர்ஸ் மை ஃபோன்? சே, எங்கே போச்சுன்னு தெரியலையே. மை காட். அட என்னப்பா இன்னும் வரல? கணேஷ் சாருக்கு போன் போட்டு கேளப்பா.
அப்பா ரிங்க போகுது. ஹலோ சார், எங்க சார் வந்துட்டு இருக்கீங்க? ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட்டு. ரோட்டில் ஒரு மாடை அவாய்ட் பண்ணுறதுக்காக கட் பண்ணும்போது ஓரமாக இருந்தால் மாட்டு வண்டி மேலே மோதிடுச்சு. விஜய் மயக்கமாக இருக்கார் சார். அப்படியா? சார் இப்போ எங்கே இருக்கீங்க? அது இந்த சிவலிங்கம் மாதிரி ஒரு மைல்கல் இருக்குல்ல, இந்த பூமி காத்தான் பட்டின்னு போட்டு 0.1 கிலோமீட்டர்னு. ஓ, அங்கேயா? சரி, நாங்கள் இப்போவே அங்கே வந்துடுறோம். ப்ளீஸ், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். வர வழியில உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா? அப்படியா? ஆமாப்பா. உடனே கார் எடுப்பா போலாம். எப்பா பின்னாடி 2 பேர் வாங்க. விஜய் நீ ஒன்றும் டென்ஷனாக வரீங்க. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வர வேண்டியதுதான் பாக்கி. வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சே கூல் கூல் கூல். எஸ், ஸ்டாப் 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 ஸ்டாப். ஐயோ, தம்பிக்கு ஒண்ணு பலமான அடி. நெத்தியில் அடிபட்டுருக்கு சார். ரத்தம் வேற வருது. மயக்கமா வேற ஆயிட்டாரு. ஏய் ராஜேந்திர, தம்பியை தூக்குங்கப்பா. வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். வைத்தியர் வீட்டுக்கா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். பக்கத்துல நல்ல ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுங்க, அங்க அழைச்சிட்டு போவோம். ஐயா, வைத்தியர்னா சாதாரண வைத்தியர் இல்ல. எங்க ஊர்ல அவர் தெய்வீக வைத்தியர்னு சொல்லுவோம். அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க வெளியூர்ல இருந்து வராங்க. அவர் கைப்பட்டா எந்த நோயும் குணமாயிடும். நம்பி வாங்க. என் அத்தானுக்கு தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஒரே டென்ஷனா இருக்கு சார். டேய் முருகா, ஐயா, தோப்பு வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போ. சரிங்க. நீங்க வாடா. சீக்கிரம் வண்டி எடுப்பா. உட்காருங்க. வீட்டில் கண்ணா இல்லையா? நேற்றுக்கு அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு போனா. ஐயா இப்படி இருக்காங்க. இங்க இவ எப்படி இருக்காளோ அதே மாதிரி தான் அங்க அவரும் இப்படிதான் இருக்காரு. புரியலையேம்மா. ஓம் நமச்சிவாயான்னு தியானத்திலேயே உட்காந்துட்டு இருக்காரு. 10 நாளா சோறு தண்ணி கூட இல்லையா. அடாடாடா, அவர் அப்படி தியானத்துல இருக்காருன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணுதுமா. அப்படி நல்லது நடக்கணும்னு தான் நான் தினமும் ரசமணீஸ்வரரையும் காக்கை சித்திரையும் வேண்டிட்டு இருக்கேன் வைத்திரியா. உங்க வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். அம்மா, இதுல மூலிகை இருக்கு. கஷாயம் செஞ்சு பிருந்தாவுக்கு கொடுங்க. சரியா? கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. ஈஸ்வரா. வைத்தியரே, இந்த முன்னேற்றம் எல்லாம் பத்தாது வைத்தியரே. உங்க மருந்துக்கெல்லாம் அக்கா ஒன்று குணமாற மாதிரி எனக்கு தெரியல. பேசாம நான் டவுனுக்கு கூட்டு போயிட்டு நல்ல அலோபதி டாக்டரா பார்க்கலான்னு இருக்கேன். கண்ணா, நீ அப்படி கூட்டிக்கிட்டு போக மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ இந்த சித்த வைத்தியம் மேல நம்பிக்கை வச்சிருக்கியோ இல்லையோ, ஆனா சித்த வைத்தியத்து மேல உனக்கு பலமான நம்பிக்கை இருக்குல்ல. அப்புறம் நீ எப்படி இங்கிலீஷ் மருத்துவர்கிட்ட அக்காவை கூட்டிக்கிட்டு போவ? இங்கிலீஷ் மருந்து தான் அக்காவோட நோயை உடனே குணப்படுத்தும். எங்களுக்கு தேவை அக்கா உடனே பேசி ஆகணும். அக்கா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொன்னாதானே எங்களால் அப்பாவை காப்பாற்ற முடியும். அந்த ஈஸ்வரனோட கணக்கு எப்படியோ அதுபடிதானே நடக்கும். நீ அவசரப்பட்டா ஆயிடுமா? ஈசனோட கணக்கு என்னவோன்னா நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தானே. நீங்க ஏன் தேடி அலைஞ்சு மூலிகையை பறிச்சு தினம் இங்க வந்து கொடுக்கணும்? ஈஸ்வரன் சொல்லாம தான் நான் இதெல்லாம் செய்யறேன்னு நினைக்கிறியா? ஆமா, தினமும் அவர் அவதாரம் எடுத்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போறாராக்கும். அப்படிலாம் பேசாத கண்ணா. இப்ப என்ன, உங்க அக்கா
சீக்கிரமா குணமாகணும், அவ்வளவுதானே. இது போல பிரம்ம பிடிச்சவங்களையும் பேய் பிடிச்சவங்களையும் குணப்படுத்த பேய் விரட்டி மூலிகை வேற பால்ல கலந்து 3 நாளைக்கு கொடுத்தா பழைய நிலைக்கு வந்துடுவாங்க, பேசவும் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன வைத்தியரே, அந்த மருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே? அந்த மூலிகை கிடைக்கிறது அபூர்வம்ப்பா. சித்தவனத்துக்குள்ள போய் தேடணும். தேட வேண்டியது தானே? உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, துணைக்கு நானும் வரேன். எனக்கு துணைக்கு நீ வரையாக்கும். சித்தவனத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா யாரும் போக முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? ஈஸ்வரனோட உத்தரவு கிடைக்கணும்பா. அது கிடைச்சதும் நான் உடனே கிளம்பி போயிடுவேன். நாம செய்யாத வேலைக்கு பழி போட ஈசன் ஒருத்தன் கிடைச்சிட்டான். அந்த மூலிகை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் தேடி போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். கண்ணா, இது சாமி காரியம். உன் விளையாட்டெல்லாம் இதுல வச்சுக்காத. அனுமதி கிடைக்காம உள்ள போனவங்க எல்லாம் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. என்னோட சித்த வைத்தியத்து மேல ஆணையிட்டு சொல்றேன், நீ தனியா சித்தவனத்துக்குள்ள போகவே கூடாது.